நெய்வேலி ஒரத்தநாடு தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஒன்-டு-ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அன்புச்செல்வன், குறிப்பாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து நிர்வாகிகளை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஜூலை 13ஆம் தேதி தொடங்கிய இந்த சந்திப்பு அவ்வப்போது அரசு பணிகளுக்கு இடையாக நிர்வாகிகளையும் சந்தித்து ஒன்-டு-ஒன் என்ற சந்திப்பை பொறுத்தவரை மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழுவின் போது இவ்வாறு ஒன்-டு-ஒன் நிர்வாகிகளை சந்தித்து 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தொடர்பான பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இதுவரைக்குமாக 15 நாட்களில், அதாவது அவ்வப்போது விட்டுவிட்டு நடைபெற்றிருந்தாலும் 15 நாட்களில் 41 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். அதாவது நகர, பேரூராட்சி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது நேரடியாக ஒன்-டு-ஒன்னாக இந்த சந்திப்பு இருக்கின்ற போது தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் மற்றும் அதே போன்று திமுகவுக்கான அந்த உறுப்பினர் சேர்க்கை, ஓரணியில் தமிழ்நாடு சேர்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்தும் கூட அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகளை எவ்வாறு எடுத்து செல்லலாம், தற்போது கள நிலவரம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக அந்த சட்டப்பேரவை தொகுதிக்குள் இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நேரடியாகவே ஒன்-டு-ஒன்னாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கேட்டறியும் பொழுது வேறு உட்கட்சிக்குள்ளாக பிரச்சனைகள் எது இருந்தாலும் நேரடியான கருத்துக்களை தெரிவிக்கும் போது கட்சியை பலப்படுத்துவதோடு அடுத்த கட்டமாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை வலுவுடன் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை ஒருங்கிணைக்கப்பட்டு தொடர்ந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்த சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரத்தநாடு மற்றும் நெய்வேலியினுடைய சந்திப்பு என்பது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முதலமைச்சர் கேட்டறிந்ததோடு அடுத்த கட்டமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புகார்கள், குறைகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் நிர்வாகிகளுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையிலும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் செய்து வரக்கூடிய பணிகளை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலும் தான் இந்த சந்திப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது வரைக்குமாக 41 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று 2 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசுவது குறிப்பிடத்தக்கது. பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.